திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்கள் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றிகளை என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு ஒரு கூட்டத்துல. அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் நடக்கல. எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணார். சார் மாற்றுன்னு சொல்றீங்க, திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி இருக்கு, எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் கூட வருது யாருமே விருப்பப்படுத்தையோ அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் பாருங்க, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு தான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புவாங்க. கட்சிக்காரங்க வந்து அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வராதான் இயங்கி கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல்ல வந்து தூரத்துல தான் பார்த்துருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலேயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. முதல் முறையாக இளைஞர்கள் அந்த அளவுக்கு அரசியலுக்கு ஆர்வம் கொண்டு வரணும்னா ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக, இங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, 2 பேரும் நடுவுல நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் களத்தை இப்ப நீங்க கூட்டணி குறித்து சொன்னீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்குழு 22 தானே ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு தேமுதிக எப்படி உள்ள வந்து கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டும். இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பெருகி வரும் ஆதரவு, மக்கள் செல்வாக்கை பொறுத்துக்கு கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா தலைவர்களும் வந்து மக்களோட இருக்கும்னு தான் விருப்பப்படுவாங்க. மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியாக மக்களுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்க செய்யணும். ஆனா விஜய் வந்து தொடக்கத்துல இருந்து மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு. அட்டாச்சா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா ஓட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். எதனால அப்படி இருக்காரு? நெருக்கமா இருக்கிறது என்ன சொல்றாரு? வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். எப்படி இப்போ ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது. ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றிகளை நான் மட்டும் ஊர்பட்ட 100 கணக்கான கமிஷன் சொல்றாங்க. ஏற்கனவே சேலத்துல இப்ப நடந்தது. அதற்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது.